ஸ்ரீ குருப்யோ நமஹா. இறை உணர்வும் மன அமைதியும் பெற அபிராமி அந்தாதியின் இந்த 58வது பாடலை நாம் பாட வேண்டும். அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம் புயமும் வதனாம் புயமும் கராம் புயமும் சரணாம் புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அன்னை அபிராமியின் திருவடி தாமரை தவிர வேறு எந்த ஒன்றையும் புகழாக கொள்ளாதவர் என்பதை இந்த பாடல் மூலம் பட்டர் விளக்குகிறார். தாமரை மலர் மிகுந்த மகிமை கொண்டது. மகாவிஷ்ணுவின் சகோதரியான அபிராமியின் அனைத்து அங்கங்களும் தாமரை என பட்டர் இப்பாடல் மூலம் தெரிவிக்கிறார். அருணாம்புயத்தும், அருணம் என்பது சிவப்பு, அம்புயம் என்பது தாமரை. சிவப்பு தாமரை செந்தாமரை அம்பாள் செந்தாமரையில் எழுந்தருளி இருப்பதாக பட்டர் கூறுகிறார். செந்தாமரையில் உரைப்பவள் திருமகளான மகாலட்சுமி. ஆகவே அபிராமிதான் திருமகள் என பட்டர் இதன் மூலம் உணர்த்துகிறார். என் சித்தாம்புயத்தும், அருணாம்புயமான செந்தாமரையில் அமர்ந்துள்ள அம்பிகை அடியேன் சித்தம் என்கிறார். சித்தம் சுத்தமாயிருந்தால் சக்தி அமருவாள். உள்ளத்தில் கள்ளம் ஒழிவதே சித்த சுத்தியாகும். சித்த சுத்தம், கருணை நிறைந்த உள்ளம். கருணை நிறைந்த உள்ளங்களில் உரைப்பவள் அம்பாள் என்கிறார். தருணாம்புயத்தும் என்று பட்டர் கூறுகிறார். தருணம் என்றால் தக்க சமயம், இளமை என்றும் பொருள் உண்டு. அபிராமி இளமை மாறாதவள். ஆகவே மலர்வதற்கு தயாராகிய தாமரை முட்டுக்களைப் போல ஸ்தனங்களை கொண்டு விளங்குபவள் அன்னையே என்கிறாள். அகிலாண்ட கோடிகளை ஈன்ற பின்னும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூப மயிலானவள் அம்பிகை என்பதை தருணம் என்ற சொல் மூலம் தெரிவிக்கிறார். தையல் என்றால் பாலாம்பிகை. இளமையுடையவள், அழகுடையவள், அலங்காரத்தில் சிறந்தவள். நல்லாள் என்பது பண்பில் சிறந்தவள், பிறருக்கு எடுத்துக்காட்டானவள். நல்லது செய்வதாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான பண்புடையவள். ஆகையால் நல்லாள் என இரண்டையும் ஒன்றுபடுத்தி தையல் நல்லாள் என்கிறார் பட்டர். தை என்றால் ஒன்றாகச் சேர்வது. எல்லோர் மீதும் அம்பாள் கருணை காட்டுவதால் தையல் நல்லாள் என்று அழைக்கப்படுகிறாள். நகைச்சேர் நயன கருணாம்புயமும், அன்னையின் திருமுகம் பெருந்தாமரையில் கருணை பொழியும் கண்களாகிய இரு தாமரைகளாக விளங்குகின்றன என்கிறார். அன்னையின் நாமங்கள் அனைத்தும் கண்களாலேயே அமர்ந்திருக்கிறது. அன்னையின் கண்கள் அன்பு, அருள், அழகு இவைகள் பொருந்தியவை. வதனாம்புயம்னு சொல்றார் பட்டர். வதனம் என்றால் முகம், அம்புஜம் என்றால் தாமரை, வதனாம்புயம் என்றால் முகத்தாமரை. அம்பாளின் திருமுகம் மலர்ச்சியால் முகத்தாமரை என்பது பொருள். கராம்புயமும், கரம் என்பது கை, அம்புயம் என்றால் தாமரை, கராம்புயம் என்றால் கை தாமரை. அம்பாளின் 4 கரங்களும் கருணையுடையவை. அம்பாள் கையில் தாமரை மலர் தரித்துள்ளார். ஆகவே பட்டர் கராம்புயமும் என்கிறார். அருளை வாரி வாரி வழங்கும் அபிராமியின் தாமரை ஏந்திய கரங்கள் என்கிறார். சரணாம்புயம், சரணம் என்றால் திருவடி, அம்புயம் என்றால் தாமரை, சரணாம்புயம் என்றால் திருவடி தாமரை. பட்டர் நயன கருணாம்புயத்தில் தொடங்கி சரணாம்புயத்தில் முடிக்கிறார். நயன கருணாம்புயம், கருணை பொழிந்த அம்பாளின் கண்கள். இதைத்தான் பாதாதிகேசம், அம்பாளின் திருவடி தொடங்கி திருமுடி வரை. பட்டர் முதலில் கருணைமொழி பொழியும் அபிராமியின் கண்களை தரிசித்து அதனை ஏற்று விளங்கும் மலர்ந்த முகத்தாமரையை கண்டு மகிழ்ந்து அதன் கீழ் கருணையை வாரி வாரி வழங்கும் கரத்தாமரையை தரிசித்து இறுதியில் பேரருள் புரிந்த அன்னை அபிராமியிடம் சரணடையும் சரணாம்புயத்தையும் வர்ணிக்கிறார். அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்கிறார் பட்டர். அன்னை அபிராமியின் திருவடி அனைத்தையும் நல்கும் என்கிறார். கருணை பொழியும் அபிராமியின் திருவடியை தவிர வேறு ஒன்றினையும் புகழாக கொள்ளமாட்டேன் என்று பட்டர் அன்னையின் அடிக்கமலங்களை சரணடைந்து நம்மையும் சரணம் அடையும்படி கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.